இதெல்லாம் கபட நாடகம் இல்ல, ஸ்டாலினுடைய கபட நாடகம். இது ஒரு கேவலமான ஆட்சி. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு போன வருஷம் வரைக்கும் முழங்கின அண்ணன் திருமாவளவனுக்கு சீட்டிலேயே பங்கு இல்ல அப்படின்ற நிலைமை. வேற என்ன பண்றது சார்? அங்கே போய் அடகு வச்சாச்சு. அறிவாலயத்துல அடகு வச்ச கட்சிகள் தான் இவங்க எல்லாமே. அதை பத்தி ஸ்டாலின் ரொம்ப உருகி இருக்காரு. ஒருத்தர் ரயில்ல விழுந்து குதித்து தற்கொலை செய்ததை பத்தி ஸ்டாலின் உருகி உருகி பேசியிருக்கிறாரு. நிச்சயம்தான், ஒரு மனித உயிர் பலியாவது என்பதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதற்காக உருகலாம், இரக்கம் தெரிவிக்கலாம், இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். அதனால ஸ்டாலின் அவர்களை பாராட்டுறேன். ஆனால் ஒரு 3 மாசத்துக்கு முன்னால உயர்நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றவில்லைன்னு சொல்லி திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் ஏற்றப்பட முடியலைன்னு சொல்லி பூர்ணச்சந்திரன் உயிர் நீக்கும் போது ஸ்டாலினுக்கு எங்க போச்சு இந்த இரக்கம், ஈவு, இந்த உருகிறது, கண்ணீர் வடிக்கிறது? இதெல்லாம் எங்க போச்சு? இதெல்லாம் கபட நாடகம் இல்ல, ஸ்டாலினுடைய கபட நாடகம். ஒருத்தர் ரயில்ல இறங்கி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னா ஸ்டாலின் உருகுவாரு. ஒருத்தன் உயர் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கல, தீபம் ஏற்றப்படவில்லை என்ற சென்டிமெண்ட்டுக்காக அவன் உயிரை திறந்தான்னா அதை பத்தி கப்சிப். ஸ்டாலின் உருகவில்லை என்பது மாத்திரமல்ல, அந்த வார்டு கவுன்சிலர் கூட பூர்ணச்சந்திரன் வீட்டுல போய் துக்கம் விசாரிக்கல. இது ஒரு கேவலமான ஆட்சி. திமுக கூட்டணியில இப்ப விடுதலை சிறுத்தைகள் குறைவான தொகுதியா ஒதுக்குறாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குறைவான தொகுதி அங்க இழுபறியா இருக்குன்ற மாதிரி தான் ஒரு பேச்சுக்கள் அளிக்கிறது. அது மாத்திரம் இல்ல, வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் வெளியேறேன்னு சொல்லிட்டாரு. அந்த கூட்டணியில ஒவ்வொரு டயரு 4 டயர் இல்ல, ஒவ்வொரு டயர் ஒவ்வொரு பக்கம் போற ஒரு காரா இருக்கு. ஸ்டேரிங் தனியா இயங்குது, பிரேக்கே இல்ல அந்த வண்டியில. இன்னைக்கு எப்படி ஆக்சிலரேட்டர் இருக்குன்னு தெரியல. எப்படி இவங்க தேர்தலை சந்திக்க போறாங்கன்னு தெரியல. ஆனால் இவங்க என்டிஏ கூட்டணியை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு உட்காருக்காங்க. ஸ்டாலின் ஷுட் செட் ஹிஸ் ஹவுஸ் ஆர்டர். அந்த வீட்டை அவர் ஒழுங்கு பண்ணணும், சரி பண்ணணும். அவர் பிஜேபி பத்தி, அதிமுக பத்தி எல்லாம் அவர் பேசக்கூடாது. அந்த கூட்டணியில இன்னும் நிறைய கிராக்ஸ் வரும். உள்ள நிறைய இருக்கிறதே கிராக்கு தான். அதனால நிறைய கிராக்ஸ் வரும். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு போன வருஷம் வரைக்கும் முழங்கின அண்ணன் திருமாவளவனுக்கு சீட்டிலேயே பங்கு இல்லை அப்படின்ற நிலைமை. அவருக்கு என்ன யதார்த்தம், கலை யதார்த்தம் என்ன, அரசியல்னா என்னன்னு திமுக அவருக்கு பாடம் நடத்துகிறதுன்னு நான் நினைக்கிறேன். வேற என்ன பண்றது சார்? அங்கே போய் அடகு வச்சாச்சு. அறிவாலயத்துல அடகு வச்ச கட்சிகள் தான் இவங்க எல்லாமே. நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இப்போ ஆபீஸ் போய் பாத்தீங்கன்னா சென்னையில கமலாலயம் இருக்கும், பிஜேபி ஆபீஸ். அதுக்கு இடது பக்கமா கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ் இருக்கும், அது இடது கம்யூனிஸ்ட். வலது பக்கமா கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ் இருக்கும், அது வலது கம்யூனிஸ்ட். ஜாகிரபிக்கலா தான் பிஜேபி ஆபீஸுக்கு பக்கத்துல இருக்காங்களே தவிர அவங்க சென்டிமெண்டலா அறிவாலயத்துல தான் இருக்காங்க. எல்லா கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸும் செயல் அலுவலகம் அறிவாலயம் தான். விடுதலை சிறுத்தைகளுக்கும் செயல் அலுவலகம் அறிவாலயம் தான். அதனால சத்தியமூர்த்தி பவனே அறிவாலயத்துல தான் செயல்பட்டு கொண்டிருக்கு. அப்படிதான் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வாயை திறந்து எதுவும் பேச முடியாது, கேட்க முடியாது. ஏதோ கொஞ்சம் ரோஷம் லேசா காங்கிரஸ்காரன் இந்த போஸ்துக்கு அப்புறம் கோமால இருந்து எந்திரிச்சு எங்களுக்கு 2 சீட்டு கூட வேணும் வாங்கிட்டு போயிருக்காங்க, அவ்வளவுதான். அதனால இவங்க பங்கு குறைய ஆரம்பிச்சிருக்கு. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், வேல்முருகன், தமிழர் வாழ்வுரிமை கட்சி எல்லாம் புறக்கணிப்பதன் மூலமாக ஸ்டாலின் நாங்க தான் இங்க வலிமையான ஒரு சர்வாதிகாரியா இருப்போம், நீங்களா எங்களுக்கு அடங்கித்தான் போகணும், கூட்டணி கட்சிகள் நீங்க அடிமைகளா இருங்க என்கிற செய்தியை தான் சொல்றாரு. பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது திருமாவளவன் தான். அவங்களாவது சீட்கள்லாம் ஒதுக்கிட்டாங்க, ஆனா நீங்க இன்னும் அந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்கல. அவங்கள பார்த்து நாங்க ஏன் சார் காப்பி அடிக்கணும்? சார் நீங்க வேகமா ஓடுறீங்க தம்பி, ஓடுங்க. நான் ஏன் ஓடணும்? நீங்க ஓடினாதான் ஜெயிக்க முடியும். நான் அதுக்கு உங்களுக்கு என்ன கவலை? ஜெயிக்க போறது நாங்க தான். தேதி கம்மியா இருந்தா என்ன? கேரளால கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அமைச்சிருக்கு, ஆனா இங்க இருக்க கூட கம்யூனிஸ்ட் ஏன் சார் தனிச்சு நிக்க மாட்டாங்க? கம்யூனிஸ்ட் கட்சி தனிச்சிருந்தா இருக்கிறதும் போயிடும் சாமி. என்ன இப்போ நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர் மாதிரி இந்த கேள்வி நீங்க கேட்கலையா? கம்யூனிஸ்ட் கட்சி மேல உங்களுக்கு என்ன கோபம்? மதுரையில எம்பியா கம்யூனிஸ்ட் இருக்காருங்க. 100 மாநகராட்சி வார்டுல கம்யூனிஸ்ட் கட்சி கேண்டிடேட் இருக்காங்களான்னு கேளுங்க. முதல்ல தனிச்சுன்னா கேண்டிடேட் வேணும்ல. முதல்ல வாக்காளர் அப்புறம், ஓட்டு போட ஆள் இருக்கா கம்யூனிஸ்டுக்குன்றது அப்புறங்க. கேண்டிடேட் போட ஆள் வேணுமே உங்களுக்கு. கேண்டிடேட்டே இல்லாத கட்சிங்க, அதுக்கு எப்படி தனிச்சு போட்டிடுவாங்க? ஏதோ அங்கங்க இடதுசாரிகள், முற்போக்குகள், அறிவுஜீவிகள்ங்கிற பேர்ல 1-2 பல்கலைக்கழகங்கள்லையும் உங்களை மாதிரி ஊடகங்கள் யாரோ சிலரும் இருந்து அதை காப்பாத்துறாங்களே தவிர மக்கள் யாரும் அதை காப்பாத்துறதுக்கு முன் வரது. சார் இந்த ஊகம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். இன்னும் 2-3 நாட்களுக்குள் எத்தனை தொகுதிகள் எந்தெந்த கட்சிக்கு என்பதும், எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கூட்டணி கட்சிக்கு என்பதும், ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் அந்தந்த கட்சிகளுக்கு யார் வேட்பாளர் என்பதும் இன்னும் 4 நாள்ல தெரிஞ்சிடும். வேட்பு மனு தாக்கல் செய்ய முதல் நாள் என்ன சார்? மார்ச் 30 தானே சார்? மார்ச் 30 தானே வேட்பு மனு தாக்கல்.
அதற்கு 4-5 நாட்களுக்கு முன்பாகவே எல்லாமே அறிவிக்கப்பட்டோம். தேர்தல் பிரச்சாரம் வேட்புமனுலாம் வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. கவலையே வேண்டாம், ஜெயிக்க போறது நாங்கன்னு பாட வேண்டியதான். தமிழகத்துல என்டிஏ தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான். ஆனா நீங்க வந்து எல்லாரையும் கூப்பிட்டு டெல்லியில வச்சு பேசுறீங்க, அதுக்கு ஏதோ காரணம்? ஏன் ராகுல் காந்தி போய் பாக்குறதுக்கு கனிமொழி அக்கா போலியா, அண்ணன் ஸ்டாலின் போலியா, இவங்க எல்லாம் டெல்லியில வந்து பேசலையா? கலைஞர் ஒரு காலத்துல போய் டெல்லியிலே காவல் கிடைக்கலையா? கீழே சிபிஐ ரைடு, மேல கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கலையா? திமுக வீட்டுல, ஸ்டாலின் வீட்டுல கீழே ரைடு நடத்தினாங்க. அப்ப ஒரு துணை முதலமைச்சர், காங்கிரஸோட கூட்டணி, மேல காங்கிரஸுக்கும் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை. அப்ப நம்ம ஐயா ப. சிதம்பரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் தெரியுமா? சிபிஐ ரெய்டு நடத்துவது ஆட்சி, மேல கூட்டணி பேசி கொண்டிருப்பது கட்சி அப்படின்னாரு. அதெல்லாம் ஏத்துக்கிட்டீங்க. இப்ப போய் எடப்பாடியார் போய் அமித்ஷா பாக்குறது எவ்வளவு பெரிய விஷயம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா மிரட்டி வர வைக்கிறாங்கன்னா, அவங்க அதே நீங்க சொல்ற இதே இதை வந்து அவங்க இப்ப சொல்றாங்க. மிரட்டி எதுக்கு வரணும்? இதெல்லாம் கொச்சப்படுத்துற ஒரு விஷயம். மிரட்டி வரணும். அமித்ஷா அவர்கள் 5-6 மாநிலத்துல தேர்தல் நடக்குது. அதனால பல மாநில தலைவர்களை, பல மாநிலங்களுடைய முக்கியமான விவகாரங்களை, கூட்டணி விஷயங்களை எல்லாம் அந்தந்த மாநிலத்தை சார்ந்த தலைவர்களை டெல்லிக்கு வரவழைச்சு பேசுறாரு. அஸ்ஸாம்ல தேர்தல், பெங்கால்ல தேர்தல், கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு 5 மாநிலங்களில் தேர்தல் நடக்குது இல்லையா? அதனால பல சமயங்கள்ல அவரே எல்லா இடத்துக்கும் போக முடியாது, நேரம் இல்லை, ரொம்ப குறுகிய காலம். அது கேரளால ஏப்ரல் 9 தேர்தல் வருது. அதனால அழைத்து பேசுறாரு, அவ்வளவுதான். சந்தோஷமா போயிட்டு வர வேண்டியதான். உடனே கூப்பிட்டா மிரட்டுறதா? விஜய சிபிஐ விசாரணை கூப்பிட்டாங்க, மிரட்டியா கூப்பிட்டாங்க. சிபிஐ விசாரணை, சிபிஐ டெல்லியில இருக்கு, அங்க கூப்பிட்டு பேசுறாங்க, உடனே மிரட்டுறாங்கன்னு சொல்லுவீங்களா? முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் வந்து அதிமுக கூட்டணியோட உண்மையான தலைவர் வந்து பாஜக தான்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாரு சார். ப. சிதம்பரம் சொல்றாரு. இப்ப திமுகவோட கூட்டணி வச்சிருக்கிறப்ப எல்லாம் திமுகவோட உண்மையான தலைவர் இந்திரா காந்தி தானா? ராஜீவ் காந்தி அப்போ இல்ல சோனியா காந்தி தான் உண்மையான தலைவரா இருந்தாங்களா? சார், திமுக காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கல, அப்ப திமுக உண்மையான தலைவர் யாரு? சோனியா காந்தியா இருந்தாங்கன்னு கேக்குறேன். இப்ப ராகுல் காந்தியா? என்ன சொல்றாருன்னா, எங்கிட்ட சில கட்சிகள் பேசுனாங்க, துணை முதலமைச்சர் தரதா சொன்னாங்க, 50-50 50-50 கூட பேசுனாங்க. அது வந்து பிஜேபி தான் சொல்லிட்டு இது பண்றாங்க. அதை எப்படி? நான் சீமான ரொம்ப விமர்சிக்கிறவன் தான். ஆனாலும் சீமான ஸ்டைல்ல நான் அதுக்கு பதில் சொல்றேன். அவர் சொன்ன வார்த்தைகளே பதில் சொல்றேன். அவருக்கு என்னப்பா பைத்தியம், என்ன வேணாலும் சொல்லலாம், அவரைத்தான் சொல்றேன். காங்கிரஸ் கட்சியோட எம்பி ஜோதிமணி ரஜினிகாந்தை பத்தி கூட ரொம்ப மட்டமா பேசிருக்காரு, ரசனை குறைவா பேசிருக்காரு. ஆதவ அர்ஜுனா வயசு என்ன, ரஜினிகாந்த் வயசு யார் யார பேசுன விவசாய வேணாமாங்க. நீங்க அரசியல் இருக்கீங்க என்ன பேசுவீங்களா? 2 வார்த்தை புதுக்கவிதை எழுதிட்டு வள்ளுவரை விமர்சனம் பண்ணுவீங்களா? கம்பராமாயணத்தை விமர்சனம் பண்ணுவீங்களா? 4 வரி இலக்கணமா எழுத துப்பு இல்ல. காங்கிரஸ் கூட்டணி வைக்கின்ற மாதிரி இருந்தாங்க. ஆனா திமுக கூட்டணி அமைஞ்சிருச்சு. ஆனா இந்த நிலையில காங்கிரஸ் கட்சியோட எம்பி ஜோதிமணி வந்து விஜய் வந்து நல்ல ஒரு இளைஞர் வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு, வாக்கு சதவீதம் அவருக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாதிரி ஜோதிமணியை சொல்றாங்க. ஜோதிமணி அக்கா காங்கிரஸ் பஸ்ல ஏறிக்கிட்டு விஜய் பஸ்ல லேசா துண்டு போட்டு வைக்கிறாங்க, அவ்வளவுதான். அது ஒருவேளை அடுத்த தேர்தலுக்கு உதவலாம். ஒரு பஸ்ல ஏறிட்டு இன்னொரு பஸ்ல துண்டு போடலாம்ல. நீங்க சென்னை போகணும்னா 2 ட்ரெயின்ல புக் பண்றீங்களா சார்? ஒரு ட்ரெயின்ல வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு, ஒரு ட்ரெயின்ல தட்கால் போடுறீங்க, அது மாதிரி வெயிட் பண்றாங்க. ஒருவேளை அடுத்த தேர்தலில் உதவலாம் அவங்களுக்கு, இல்ல இடைத்தேர்தல் ஏதாவது வந்தா ஏதாவது நடக்கலாம், அவ்வளவுதான் சார். பாவம் சார், அவங்க 2 பேருமே பாவம். அவர் ஐயா ராமதாஸ் மேல எனக்கு ரொம்ப மரியாதை உண்டுங்க. ஆனா அவருக்கு பாருங்க 80 வயசுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தள்ளாத வயதுல பெரிய சமூக நீதி நிலைநாட்டுறதுக்காக அவர் இவ்வளவு போராட வேண்டிய அவசியம் இல்லை. சசிகலா அம்மாவுக்குமே 75-80 வயசு இருக்க வாய்ப்பு இருக்கு. தெரியல, எனக்கு வயது தெரியல. அவங்களும் ஒருத்த வயசுல மூத்தவங்க தான், மரியாதைக்குரியவங்க தான். இவர் 2 பெரிய முதியவர்களும் கூட்டணி வச்சு எப்படி இவங்க இளைஞர்களை கவருவாங்க? ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் பிஜேபி, ஒரு பக்கம் அதிமுக, பாமக அன்புமணி ராமதாஸ் இளைஞரா இருந்து முன்னுக்கு வந்துட்டு இருக்கும்போது, இது ஏதோ உங்களுக்கு ஊடகத்துக்கு ஒரு நாள் செய்தி தானே தவிர வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் இருக்காது. நீங்க மாநில தலைவரா இருந்து சொன்னீங்கன்னா நான் அப்படியே கேட்டுக்கிறேன். இல்லையா, நான் வழக்கமா நயினார் அண்ணன் மாநில தலைவர், அவர் சொல்றதுதான் கேட்கணும் நானு. இப்ப நீங்க சொல்றதுனால நீ கட்சி என்ன சொல்லுது அதானே சார், இல்லையா? எனக்கு ஒன்றும் அதுல சாய்ஸ் கிடையாது. நான் பிஜேபிக்கு சமைக்க வந்தவன், சாப்பிட வந்தவன் இல்லை. அதனால கட்சி சமைக்க சொன்னா சமைப்போம், சமைச்சதுலேயே கொஞ்சம் மிச்சம் இருக்கா சாப்பிடுன்னா சாப்பிடுவோம். அதனால மதுரை மாவட்ட ஆட்சியரையும் மாநகர காவல் ஆணையம் மாத்திரம் சொல்லி பாஜக சார்பில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு வந்து கடிதம் அனுப்பியிருக்காங்க.
சொல்லுங்க. 2 பேரும் திமுக சாதகமா செயல்படுவாங்க. திருப்பரங்குன்ற விவகாரமா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கு. மாவட்ட அளவுல இருந்து கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. தமிழக மாநில பிஜேபியில இருந்து அமைக்கல. அதனால மாவட்ட அளவுல இருக்கிற முக்கிய தலைவர்கள் அவங்க எல்லாம் அந்த தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அனுப்பிச்சுக்கிறாங்க. இதை பத்தி மாநில தலைவர் முடிவு செய்வாரு. தேவைன்னா அவரும் மேல பேசுவார். Thank you.